இப்போ பார்த்தீங்கன்னா, கமலின் தக் லைஃப் படம் தான் இப்போ ஹார்ட் பீட்டில் போயிட்டுருக்கு. அப்படி என்னடா சொல்லிட்டாரு, இவ்வளோ கொதிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படி ஒன்றும் அவர் இல்லாததெல்லாம் சொல்லல. அவர் வந்து அன்றைக்கி மேடை பேச்சில் பேசும்போது, சிவராஜ்குமார் எதிர்க்க உட்காந்துருக்கும்போது, உங்கள் குடும்பம் எங்கள் குடும்பம் அப்படின்னு ஆரம்பித்தவர், எங்கள்கிட்டருந்து வந்தது தான் நீங்கள் மொழியை சொன்னேன் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். பல வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்த ஆய்வின்படி நிறையா புத்தகங்கள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கனாலே தமிழிலிருந்து வந்த மொழிகள் மலையாளமும் கன்னடமும் சொல்லியிருக்காங்க. இவர் கமல் சொல்லலையே. நீங்கள் டிஃபர்மேஷனோ மன்னிப்பு கேட்கணுன்னா ஏன் கமல் வந்து அவராக உருவாக்கி சொன்னார்? அப்போ ஆல்ரெடி அந்த இதை எழுதினவங்கள தான் நீங்கள் கேட்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வந்து கமலை மன்னிப்பு கேளுன்றதில் வந்து எந்தவித நியாயம்? ஒரே ஒரு விஷயந்தான், சினிமா என்பது மொழிகளையும் கலாச்சாரத்தையும் கடந்த விஷயம். அது ஒரு என்டர்டைன்மெண்ட். அதை நீங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் தான் நீங்கள் பார்க்கணும். அதை விட்டுட்டு இதை யார் சொல்கிறான்னு, இப்போ முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். அதாவது இந்த மாதிரி விஷயங்களை யார் சொல்கிறான்னு ஒன்று இருக்குது. இதே வந்து ஒரு தேர்ட் கேட்டகரியில் யாராவது ஒரு நடிகர் சொல்லியிருந்தால் அதை யாருமே எடுத்துக்க மாட்டாங்க பெருசாக. கமல்னோன்னா அது வந்து ஒரு மீடியா ஃபோக்கஸு, அதை கொஞ்சம் பண்ணுனா அது பிரச்சனை பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு மீடியா ஃபோக்கஸ் வருன்றதுக்காக தான் இதை வந்து கையில் எடுக்கிறது. அவர் அதை பற்றி பெருசாலாம் ரியாக்ட் பண்ணவே இல்லை. கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது அவர் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. நான் இதில் அன்பாக சொன்னதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் தக் லைஃப்பை உங்கள் லைஃபாலாம் பார்க்காதீங்க, படமாக பாருங்கள். நீங்கள் வந்து மொழி பிரச்சனையை இதில் கொண்டு வராதீங்க. ஏன்னா நாங்கள் தமிழர்கள் என்றைக்குமே எந்த மொழியையும் எந்த மொழி சார்ந்தவர்களையும் நாங்கள் எதிரியாக பார்க்குறதே இல்லை. ஏன்னா வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். கேஜிஎஃப்னு ஒரு படம் நாங்கள் தான் இட்டு கொடுத்தோம். காந்தாரான்னு ஒரு படம் நாங்கள் தான் இட்டு கொடுத்தோம். நாங்கள் இது கன்னடக்காரங்க எடுத்த படம்லாம் நாங்கள் நினைக்கவே இல்லை. நல்ல படம், அதுதான் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் வந்து ஒரு சின்ன விஷயத்தை இவ்வளோ பெருசாக ஆக்கி நீங்கள் பேசுகிற வேண்டிய அவசியம் கிடையாது. வரலாற்று வல்லுநர்கள், வரலாற்று அறிஞர்கள் எழுதிய நூலில் இருந்த ஒரு வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னும் போது அதில் இவர் எப்படி குற்றவாளி ஆவார்? எழுதுனவங்களை தானே நீங்கள் கேட்கணும். அதை விட்டுட்டு இவர் ஏன் சொன்னார்ன்றது வந்து ரொம்ப ஒரு தவறான செயல். தக் லைஃபுக்கு நீங்கள் கொடுக்குற இது வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். கமல் சாருக்கு விஸ்வரூபத்துக்கு கிடைச்ச ப்ரொமோஷன் மாதிரி தக் லைஃபுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ரொமோஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான் சார்.